ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களோட ஏபி. கூமாப்பட்டி. இந்த கூமாப்பட்டி அப்படின்னு சொல்லி சோஷியல் மீடியா முழுக்க பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு இருக்கு ஒரு வீடியோனால. இது எந்த அளவுக்கு ட்ரெண்ட் ஆகியிருக்கு அப்படின்றப்ப பார்க்கும்போது இன்னைக்கு மிகப்பெரிய இருக்கிற நியூஸ் சேனல் கூட இந்த கூமாப்பட்டியை பற்றி தான் பேசிக்கிட்டும் இருக்காங்க. ஸோ ரொம்ப பெரிய ஒரு வைரலான ஒரு விஷயமா கூமாப்பட்டி அப்படின்ற ஒரு விஷயமாச்சு. எதுக்காக வைரல் அப்படின்றத பார்க்கும்போது கூமாப்பட்டி திடீர்னு வந்துட்டு ஒருத்தனால பூம் ஆகி அந்த கூமாப்பட்டியில் இருக்கிற கிராமத்தில் இருக்கிற எல்லா விஷயங்களையுமே வந்துட்டு ஒருத்தர் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருந்தார். அவர் என்ன சொல்லி அப்லோட் பண்ணுவார் அப்படின்றப்போ, ஏங்க கூமாப்பட்டி வாங்க அப்படின்ற மாதிரி தான். இது எப்படின்னா அல் ஹபீபி கம் டு துபாய் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல. ஸோ அதே மாதிரி லிட்ரலி அவரும் அப்படி தான் கொடுவாங்க. ஏங்க கூமாப்பட்டி வாங்க அப்படின்ற மாதிரி இன்னும் பல விஷயங்கள் அந்த கூமாப்பட்டியில் இருக்கிற கிராமத்தில் இருக்கிற எல்லா விஷயத்தை பற்றியுமே பேசுவார். உதாரணத்துக்கு வந்துட்டு, உங்களுக்கு லவ்வில் ஏதாச்சும் பிரச்சனையா, ஃபேமிலியில் ஏதாச்சும் பிரச்சனையா, கல்யாணம் ஆகிய ஏதாச்சும் பிரச்சனையா, ஒன்றும் கவலைப்படாதீங்க, கூமாப்பட்டி வாங்க, உங்கள் பிரச்சனை எல்லாம் தீர்ந்து போய் இங்கே ஜாலியாக நீங்கள் குளிச்சுட்டு எல்லாத்தையுமே மறந்து என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு. அதே போல் வந்துட்டு உங்களுக்கு கல்யாணம் ஆகலையா, உங்களுக்கு லவ் பண்ணணுன்றது ஆசை இருக்கா, டைரெக்டாக கூமாப்பட்டி வாங்க, இங்கே இருக்கிற ஆறில் முங்கி ஏந்துருங்க, உங்களுக்கு லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிடும் உடனே அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லுவார். இன்னும் இதை விடலாம் தாண்டி என்ன சொல்லுவார்னா, கூமாப்பட்டி வாங்க, அதே போல் இங்கே இருக்கிற தண்ணியை குடிச்சு பார்த்தீங்கன்னா சர்பத்து மாதிரி இனிக்கும் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ அதே போல் கூமாப்பட்டி ஒரு சைடு வந்துட்டு ஜெர்மனி மாதிரி இருக்குது, இன்னொன்று சைடு அமேசான் காடு மாதிரி இருக்குது, இன்னொன்று சைடு சுவிட்சர்லாந்து மாதிரி இருக்குது. இது ஒரு தனி ஐலாண்டுங்க, தமிழ்நாடோட நம்பர் 1 ஐலாண்டு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லிடுவார். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த கூமாப்பட்டி அவரோட சொந்த ஊரை பற்றி அவரோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டில் வந்துட்டு கண்டினியூஸாக போட்டுட்டு இருக்கிற ஒரு ஆளாக இருந்திருக்கா. ஸோ இது திடீர்னு ஒரு கட்டத்துக்கு மேலே வைரல் ஆக ஆரம்பிச்சிச்சு. கூமாப்பட்டி அப்படின்ற ஒரு கிராமத்தில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லி இதை நம்பி சில டூரிஸ்ட்டுமே கிளம்பி போயிருக்காங்க. பைக்கு காரெல்லாம் எடுத்துகிட்டு போய் பார்த்தா அவர் சொன்ன எந்த விஷயமும் அங்கே இல்லை, அப்படியே வெறிச்சோடி கிடக்குது. என்னடா இது, இவர் சொன்னதுனால நம்ம நம்பி வந்ததுக்கு இந்த மாதிரி ஒரு ஏமாற்றம் அடைஞ்சிட்டுமேன்னு சொல்லி இப்போது அந்த டூரிஸ்ட் வர எல்லாருமே வந்து படையெடுத்துட்டு வரதை பார்த்து இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்கு, முக்கியமாக பொதுப்பணித்துறை என்ன சொல்லியிருக்குன்னா, நீங்கள் யார் பேசும் நம்பி இந்த கூமாப்பட்டிக்கெல்லாம் வராதிங்க, இது டோட்டலாக ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா, தடை செய்யப்பட்ட பகுதி, யாரோ ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் ரெஸ்ட்ரிக்டட் பிளேஸ் எல்லாம் வந்து குளிச்சிங்கன்னா தக்க தண்டனை கொடுக்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்படின்னா, ஒருத்தர் அவரோட சொந்த ஊரை ப்ரமோஷன் பண்ணணும்னு ஆரம்பிச்சு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்துட்டு அது தடை செய்கிற அளவுக்கு வந்துட்டு இந்த கூமாப்பட்டி அப்படின்ற ஒரு விவகாரம் பயங்கரமாக சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க, இந்த கூமாப்பட்டியில் அப்படி என்னெல்லாம் விஷயங்கள் இருக்குது, இது எப்படி வந்துட்டு ப்ரொமோட் பண்ணார் அவர் பண்ண அந்த ப்ரொமோட்னால என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்தது, இந்த ஒரு விஷயத்தை நம்பி மக்கள் அங்கே போயிட்டு அவங்களோட புலம்பெல்லாம் இப்போ என்னவா இருக்குது, இப்போதைக்கு கூமாப்பட்டி எப்படி தான் இருக்குது, வீடியோவில் சொல்கிற மாதிரி தான் இப்போ நேரில் இருக்கா அப்படின்றது தான் மொத்த டீட்டெயிலுமே வழக்கம் போல் 10 நிமிஷத்தில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் தான் உங்களோட ஏபி அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் வைரலாக பார்க்க போகிற எல்லா சோஷியல் மீடியா வீடியோஸுமே நீங்கள் டீப் டைவாக எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல் மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்மளோட மொழியான தமிழையும் நீங்கள் ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். ஸோ அதுக்கு உங்களோட சப்போர்ட்டை சப்ஸ்கிரைப்ன்ற ஒரு விஷயத்தில் காமிச்சிக்கங்க அண்ட் லைக்குமே பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் நீங்கள் லைக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக மற்றவங்களுக்கு நிறைய பேருக்கு அது காமிக்கும். உங்களோட சப்போர்ட்டை லைக் அண்ட் சப்ஸ்கிரைபில் காமிச்சிக்கோங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் எங்கே இந்த ஆரம்பிக்கலாம் அப்படின்றது பார்க்கும்போது, இந்த கூமாப்பட்டி எங்கே தான்ப்பா இருக்குது அப்படின்றது நீங்கள் கேட்குறது போது எங்கேயும் இல்லைங்க, தமிழ்நாட்டில் தான் இருக்குது. விருதுநகர் அப்படின்னு சொல்லப்படுற இந்த டிஸ்ட்ரிக்ட்ல மேற்கு தொடர்ச்சி மலை வெஸ்டர்ன் காட்ஸுக்கு அடிப்பகுதியில் ஒரு சின்ன வில்லேஜ் தான் இந்த கூமாப்பட்டி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கிராமம். இந்த ஒரு கூமாப்பட்டி எப்படி இருக்கும் நேச்சுரலா அப்படின்றத நம்ம பார்க்கும்போது ரம்பியமான மலை தொடர்கள் இருக்கும். ஸோ அந்த மலை தொடர்கள் வந்துட்டு அப்படியே நம்ம மேலேருந்து பார்த்தோம்னா அவ்வளோ அழகாக சூப்பராக இருக்கும் அப்படின்றது சொல்கிறாங்க. அதே போல் வந்துட்டு அந்த மலைப்பகுதியிலேருந்து கீழே பார்த்தோம்னா கம்ப்ளீட்டடாக க்ரீனிஷாக இருக்கும், கம்ப்ளீட்டாக அக்ரிகல்ச்சர் லேண்டாக இருக்கும். ஸோ அங்கங்கே அழகான வீடுகள் இருக்கும் அப்படின்றது சொல்கிறாங்க. அதை தாண்டி கிட்டத்தட்ட 8 ஆறுகள் இந்த ஒரு கூமாப்பட்டியில் வந்துட்டு ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்றது சொல்கிறாங்க. இதோட தொடர்ச்சியாக 13 அருவிகள் இருக்கு. ஸோ அருவிகள்லாம் நீங்கள் பார்க்கும்போது எந்த அளவுக்கு ஒரு அழகான விஷயம் அப்படின்றது பாருங்க. ஸோ அதெல்லாம் சென்னையில் இருக்கவங்க டக்குன்னு அந்த மாதிரி ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு எக்ஸைட்டிங்காக இருப்பாங்க அப்படின்றது பாருங்க. ஸோ இதோட தொடர்ச்சியாக அதுக்கப்புறமா மலைகளில் கிட்டத்தட்ட ஒரு 4 கோவில்கள் இருக்கு. இந்த ஊரை சுற்றி கிட்டத்தட்ட ஒரு 4 டேம் இருக்கு. இந்த டேம்ல ஒரு முக்கியமான டேம் தான் வந்துட்டு பிளோக்கால் டேம் அப்படின்றது சொல்றாங்க. இந்த பிளோக்கால் டேம் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த கொரோனாக்கு முன்னாடி ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக இருந்தது அப்படின்ற ஒரு விஷயம் அந்த ஊர் மக்கள் சொல்லப்படுது. பட் கொரோனாக்கு அப்புறமா சரியான ஒரு மெயின்டெனன்ஸ் இல்லாமல் அங்கே யாரும் வரதில்லை அப்படின்ற ஒரு விஷயமும் இப்போதைக்கு சொல்லப்படுது. ஸோ பேசிக்காக இந்த கூமாப்பட்டி அப்படின்ற ஒரு விஷயம் கம்ப்ளீட்டடாக ஒரு நேச்சுரல் வைப்பு கொண்ட ஒரு கிராமமாக இது இருக்குது. இது கிராமம்ன்றது ஒரு சின்ன கிராமமாக இருந்தாலும் அந்த குட்டி கிராமத்தில் இந்த மாதிரி பல அருவிகள், நிறைய ஆறுகள், அந்த தொடர்ச்சியான மலைகள் ரம்பியமாக இருக்கிறதையும் அதை தாண்டி அழகான வயல்கள், அழகான குட்டி குட்டி வீடுகள் அப்படின்றது பார்க்கும்போது கம்ப்ளீட்டடாக ஒரு இயற்கைக்குள்ளே இருந்து வாழ்கிற மாதிரி ஒரு
எப்படி ஒரு குட் வைப்ஸ் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு இடம் தான் வந்துட்டு இந்த ஒரு கூமாப்பட்டி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கிராமம். ஸோ இதுதான் இந்த கூமாப்பட்டியோட மொத்த டீடைல் அப்படின்றது தெரிஞ்சுங்க. இப்போ இது கேட்கும் போதே வாவ் செம்மையா இருக்குல்ல அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றது புரியுது. பட் இது ஃபர்ஸ்ட் ஆஃப் தானே நீங்க பாத்தீங்க. இதுக்கப்புறம் போக போக விஷயங்கள் நீங்க பார்க்கும்போது ஓ அப்படியான்ற மாதிரி ஒரு விஷயம் ஷாக் ஆவீங்க. ஏன்னா இந்த ஒரு கூமாப்பட்டியில பிறந்து வளர்ந்த ஒருத்தர் தான் தங்கப்பாண்டி. ஸோ இந்த தங்கப்பாண்டி என்ன பண்றாரு அப்படின்றப்போ அவரோட சோஷியல் மீடியால அங்க இருக்கிற கூமாப்பட்டியோட அழகை பத்தி வந்துட்டு ஒவ்வொரு வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்காரு. இவர் எப்படின்னா அந்த ஊர்ல இருக்கிற அழகான விஷயங்களை அவர் தனியா வீடியோ போடுறதோ இல்ல அங்க இருக்கிற குட்டி குட்டி பசங்களோட ஜாலியா வீடியோ போடுறதா இருந்திருக்காரு சில நாட்களா. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்துட்டு இவர் கண்டினியூஸா பண்ணும்போது இவர் ஒரு டக்குன்னு ஒரு வீடியோல வைரல் ஆகிறார். இவரோட எல்லா வீடியோலுமே ஆரம்பிக்கப்படுற ஒரு முதல் வார்த்தை என்னன்னா ஏங்க கூமாப்பட்டி வாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு அவரோட வீடியோவே ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் ரொம்ப ட்ரெண்டாவே போக ஆரம்பிச்சு. லிட்டரலி வந்துட்டு வணக்கம் மாப்பிள்ள தேனில இருந்து அப்படின்ற மாதிரி நம்ம பார்ப்போம் இல்லையா, கம் டு துபாய் ஹபிபி அந்த மாதிரி பார்ப்போம். ஸோ லிட்டரலி அவருக்கு ஒரு சிக்னேச்சரா இருந்திருக்கு. ஸோ இந்த ஒரு வீடியோல வந்துட்டு அவர் ஒவ்வொரு வீடியோலையுமே அவர் ஊர் தண்ணியை பத்தி இந்த தண்ணியை நீங்க குடிச்சீங்கன்னா சர்பத்து மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்வார். அதே போல அவரோட ஊரை சுத்தி இருக்கிற அந்த மலையை பத்தியுமே வீடியோ போடுவார். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அமேசான், அந்த பக்கம் பாத்தீங்கன்னா சுவிட்சர்லாந்து, இது ஒரு தனி ஐலாண்ட் அப்படின்ற மாதிரிலாம் சொல்வார். தமிழ்நாடு நம்பர் 1 ஐலாண்டா கூட இது இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் அவரோட என்ன அந்த எப்படிலாம் ப்ரொமோட் பண்ணணுமோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் போடுறாரு. ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஒரு வீடியோ போட்டாருன்னா அதுதான் ரொம்ப வைரலா போச்சு. என்னன்னா உங்களுக்கு லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சா, டிப்ரெஷன்ல இருக்கீங்களா, இல்ல ஃபேமிலி மேரேஜ் ஆனதுக்கப்புறம் நிறைய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டீங்களா, இன்னும் கவலைப்படாதீங்க, எங்ககிட்ட தீர்வு இருக்கு. நீங்க டைரக்டா வந்துட்டு நம்ம ஊருக்கு வந்துட்டீங்கன்னா நம்ம ஊர்ல இருக்கிற ஆறுல முக்கியம் எல்லா பிரச்சனையும் டென்ஷனும் எல்லாமே வந்துட்டு ஓடி போயிடும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு வீடியோ போட்டிருக்காரு. ஸோ அந்த வீடியோ வந்துட்டு ரொம்ப ஒரு வைரலா போச்சு. லிட்டரலி வந்துட்டு தங்கப்பாண்டி அவர்கள் வந்துட்டு அவரோட சொந்த ஊரை வந்துட்டு திரும்பியும் கொரோனாக்கு முன்னாடி எப்படி டூரிஸ்ட் வர ஆரம்பிச்சாலும் அந்த மாதிரி வர வைக்கணும் நம்ம அப்படின்ற மாதிரி அவரோட முயற்சியில அவர் வீடியோல ஏகப்பட்ட விஷயங்களை கூமாப்பட்டி வந்து ஆஹா ஓஹோ இந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் பயங்கரமா இருக்கும், இது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் இங்கெல்லாம் வந்து பாருங்க அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை வீடியோல சொல்லி பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிடுச்சு. ஸோ அந்த ஒரு வீடியோ எல்லாமே ட்ரெண்ட் ஆக இவரோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ல இருக்கிற ஃபாலோவர்ஸும் எகிர ஆரம்பிச்சது ஷார்ட் டைம்ல. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேல மனுஷன் பயங்கரமா ஃபேமஸ் ஆயிட்டார். ஸோ இவர் சொல்ற விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு சொல்றதை பார்த்தா உண்மையிலே இந்த மாதிரி ஒரு இடம் தமிழ்நாட்டில் இருக்கு போல இருக்கு, விருதுநகர் தானே, நம்ம எப்பயாச்சும் ஒரு வாட்டி போய் பார்க்கலாம்னு சொல்லி எல்லா மக்களுக்குமே வந்துட்டு ஒரு கிரேஸ் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால வந்துட்டு கண்டிப்பா இந்த கூமாப்பட்டி போய் பார்த்தே ஆகும்னு சொல்லி முக்கியமா யங்ஸ்டர்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றப்போ காரு பைக் எல்லாத்தையுமே எடுத்துட்டு கூமாப்பட்டியை பார்க்கறதுக்காக படையெடுத்து கிளம்பியிருக்காங்க. இப்போ மக்கள் எல்லாம் கூமாப்பட்டிக்கு வந்துட்டு கூட்டமாக சேரும்போது வந்துட்டு அவங்களுக்கு அடுத்த ஒரு மிகப்பெரிய ஷாக் என்ன அப்படின்னாக்கா இந்த கூமாப்பட்டி அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவா இருக்கு. ஸோ கவர்மெண்ட் வந்துட்டு இந்த ஒரு இடத்தை விசிட் பண்ணதுக்காக மக்களுக்கு தடை போட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வந்தது. ஸோ தடை போட்டிருக்கிற விஷயத்துக்கு வந்துட்டு இவன் கூவி கூப்பிட்டானா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் ஒரு அதிருப்தி ஏற்பட்டிருக்கு மக்களுக்கு. அதுக்கப்புறமா என்னன்னா சரி வந்துட்டோம், அட்லீஸ்ட் அந்த தண்ணியாவது எங்க இருக்கு ஏது இருக்குன்னு கொஞ்சம் பார்த்துட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது அந்த தண்ணியுமே காணும். ஏன்னா கூமாப்பட்டியில பொறுத்த வரைக்கும் தண்ணி சர்பத்து மாதிரி இருக்கு, தண்ணியில முங்கி வச்சீங்கன்னா உங்களுக்கு கல்யாணம் ஆயிடும், உங்களுக்கு டைவர்ஸ் பிரச்சனை இல்லைனா லவ் மேரேஜ்ல பிரச்சனைனா இந்த தண்ணியில முக்கினா உங்களுக்கு எல்லா டென்ஷனும் பறந்து போகும் சொல்லி தண்ணியை வச்சே மார்க்கெட் பண்ண தங்கப்பாண்டி அவர்களுக்கு அந்த கூமாப்பட்டியில தண்ணியே இல்லை அப்படின்றது ஒரு விஷயம் மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் வந்துட்டு அங்க இருக்கிற மக்களுக்கு ஆயிடுச்சு. ஸோ அங்க இருக்கிற மக்கள் வந்துட்டு கடைசியா புலம்புன ஒரு விஷயம் என்ன அப்படின்றப்போ நம்ம நினைச்சிட்டு வந்தது நடக்கல, கூமாப்பட்டிக்கு வந்துட்டு கூமுட்டையானதுதான் மிச்சமா போயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வருத்தப்பட்டு அங்க வந்த மக்கள் எல்லாருமே அங்க இருக்கிற போலீஸார்கள் திருப்பி அனுப்பிக்கிட்டே இருக்காங்க. இங்கெல்லாம் வந்துட்டு டூரிஸ்ட் பிளேஸ்லாம் கிடையாது, நீங்க அவங்க இடத்துக்கு போய்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இவர் வீடியோ போட மக்களோட எண்ணிக்கை அதிகமாகிட்டே வந்திருக்கு. ஸோ இதனால மக்கள் எதுவுமே நம்ம சொல்ல முடியாதுங்க. லிட்டரலி வந்து என்னன்னா நம்ம ஒரு ப்ரெஷர்டு லைஃப்ல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஒரு ஆஃபீஸ்க்கு போனா ப்ரெஷர், ஆஃபீஸ் விட்டு வீட்டுக்கு வந்தா வீட்லயும் ஏதாச்சும் ஒரு சண்டை பிரச்சனை அப்படின்றது இருக்கும். சரி நிம்மதியா வெளியில எங்கேயாவது போலான்னு பார்த்தா பட்ஜெட் அப்படின்றது ஒரு பெருசா இருக்காது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம என்ஜாய்மெண்ட்டும் பண்ணோம், ஒரு நம்ம ஊருக்கு பக்கத்துலயும் இருக்கணும், ஒரு நிம்மதியான ஒரு இடத்துக்கு ஃப்ரெண்ட்ஸோட போகணும்னு சொல்லி மக்கள் அந்த அளவுக்கு ஒரு ப்ரெஷர்ல இருக்கும்போது திடீர்னு வந்துட்டு இந்த மாதிரி கூமாப்பட்டி மாதிரி ஒரு இடம் இருக்கு, அதுவும் நம்ம ஊர் பக்கத்திலேயே இருக்கு அப்படின்றப்ப சொல்லும்போது ஆஃபீஸ்ல எல்லாமே படையெடுத்து கிளம்புவாங்க தான் நிம்மதிக்காக. ஸோ அப்பெல்லாம் மக்கள் கூமாப்பட்டிக்கு வந்து ஏமாந்து கூமுட்டையான ஒரு கதையாக தான் இது மாறி இருக்கு அப்படின்றது தான். சரி இந்த ஒரு எண்ணிக்கை அதிகமாக என்ன ஆகுது அப்படின்றப்போ கவர்மெண்ட் வந்துட்டு இதை சுதாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால பொதுப்பணித்துறை வந்துட்டு இதில் இன்வால்வ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னா ஒருத்தர் வந்துட்டு ஒரு இண்டிவிஜுவலா அவரோட ஊரை ப்ரமோட் பண்ணணும்னு நினைச்சாரு, அது தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கே மிக பெருசா ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இதுல பொதுப்பணித்துறை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றப்போ அவங்க வந்துட்டு ஒரு டீட்டெயிலான ஒரு விஷயம் சொன்னாங்க. என்னன்னா இப்போ இது சம்மர் நடக்கிற ஒரு விஷயம். ஸோ சம்மர் முடிஞ்சு மேற்கு தொடர்ச்சி மலையில வந்துட்டு மலை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்காது. ஸோ இதனால நீங்க தண்ணியை எதிர்பார்த்து வரும்போது இங்க தண்ணி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்காது. அது தாண்டி இப்போ டூரிஸ்ட் பிளேஸை சொல்லப்படுற இந்த டேம் பகுதிகளுக்கு நெருக்கத்தில் வைல்ட் அனிமல்ஸ் எல்லாமே இருக்கு. நீங்க தண்ணின்னு நினைச்சிட்டு வந்தீங்கன்னா தண்ணி இருக்காது, அது ஒரு ஏமாற்றம். நீங்க டேமை பார்க்கறதுக்கு வந்தீங்கன்னா பக்கத்தில் வந்துட்டு வைல்ட் அனிமல்ஸ்லாம் இருக்கு, அதுக்கு உங்க உயிருக்கு ஆபத்து அப்படின்ற மாதிரி ஆயிடும். ஸோ யாருமே வந்துட்டு கூமாப்பட்டிக்கு படையெடுத்து வராதிங்க, இது கம்ப்ளீட் ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா. நீங்க யாரும் தயவு செஞ்சு வராதிங்க. அப்படி வந்தீங்கன்னா கவர்மெண்ட் சைடு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணப்பட்ட இடத்துக்கு பர்மிஷன் கொடுக்க
கொடுக்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயம் டீட்டெயிலாக இந்த ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறமா தான் மக்கள் வந்துட்டு தங்கப்பாண்டி போட்ட எல்லா வீடியோமே இதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோவா அப்படின்ற ஒரு விஷயம், அதுவும் இல்லாமல் ரெஸ்ட்ரிக்டட் இருக்கிற ஏரியாவில் இந்த மாதிரி ஒரு மக்களை குளிக்க வச்சாங்கன்னா அது தண்டனைக்குரிய ஒரு விஷயமா இது மாறும். ஸோ கிட்டத்தட்ட நீங்கள் ஜெயிலுக்கு கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஆபத்து தான் இந்த கூமாப்பட்டி அப்படின்ற ஒரு இடத்துல இருக்குன்றது தெரிஞ்சுக்குங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் இப்போ கவர்மெண்ட் வந்துட்டு இன்வால்வ் ஆனதுக்கப்புறமா நிறைய டூரிஸ்ட்டை வரவங்க எல்லாம் திருப்பி அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நிறைய பேர் வரதுக்கான ஒரு விஷயத்தை குறைச்சிக்கிட்டாங்க. சரி, இது ஒரு விஷயம் இருந்தாலும் இந்த ஒரு கேம் ஆரம்பிச்ச இந்த தங்கப்பாண்டி இருக்கார் இல்லையா, ஸோ அவர் வந்துட்டு என்ன சொல்றாரு அப்படின்றப்ப பார்க்கும்போது அவரோட இன்டர்வியூ ஒருத்தங்க எடுத்தாங்க, ஒரு பிரைவேட் மீடியா ஒன்று எடுத்தாங்க தங்கப்பாண்டியை. நீங்கள் இந்த மாதிரி வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடுறீங்க, கவர்மெண்ட் வந்தவங்க எல்லாருமே கவர்மெண்ட் போங்க போங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, கூமாப்பட்டியில் ஆக்சுவலி என்னதான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி தங்கப்பாண்டி கிட்டே டேரெக்டாக கேட்டிருக்காங்க. இதுக்கு கூமாப்பட்டியில் இருக்கிற தங்கப்பாண்டி என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு அப்படின்றப்போ, இந்த ஒரு ஊர் 5 வருஷத்துக்கு முன்னாடி கொரோனாக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக இருந்தது. நான் ஸ்கூல் படிக்கும்போது காலேஜ் படிக்கும்போதுலாம் சாட்டர்டே சண்டேலாம் இங்கே வரும்போது டூரிஸ்ட் பிளேஸ்லாம் வரும்போது இங்கே டூரிஸ்ட் வரவங்க ஏதாச்சும் ஒரு விஷயம் வாங்குவாங்க, சாப்பிடுவாங்க. இதனால எங்களோட வாழ்க்கை கொஞ்சம் மேம்படுத்தி இருந்தது. ஆனால் கொரோனா எப்போ வந்ததோ அதுக்கப்புறமா இங்கே டூரிஸ்ட் வரதே கம்மியாயிடுச்சு. அதுக்கப்புறமா இங்கே இருக்கிற பழவக்கால் டேம் அப்படின்ற ஒரு விஷயம் மெயின்டெனன்ஸ் இல்லாமல் போயிடுச்சு. இப்போ தான் ரீசெண்டாக இதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. இது ஏன் நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணீங்க, திரும்பியும் நீங்கள் இதை ஓப்பன் பண்ணுங்க, திரும்பியும் மறுபடியும் டூரிஸ்ட் வர ஆரம்பிச்சாங்கன்னா இங்கே நிறைய பேரோட வாழ்க்கை மேம்பட்டு இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்கிறாங்க. கூடவே நம்மளோட ஊரை நம்ம தானங்க காப்பாற்றணும், நம்மளோட ஊர் அழகை வந்துட்டு மற்றவங்க சொல்கிறாங்க இல்லையோ, நம்ம தானே மற்றவங்களுக்கு சொல்லணும். ஸோ அதை தான் நான் செஞ்சேன் அப்படின்ற ஒரு விஷயம் அவர்கிட்ட சொல்ல. ஸோ லிட்டரலி இது எப்படின்னா கத்தி படத்தில் வர விஜய் மாதிரி அவர் வந்துட்டு கிளைமாக்ஸில் பேசுவார் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பேசினார். பட் இப்போவும் அது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணப்பட்ட ஒரு ஏரியாவை தான் இது வரைக்கும் இருக்குது, தடை செய்யப்பட்ட ஒரு பகுதி. ஸோ நம்ம அங்கே போக முடியாது, போகவும் கூடாது. அதுக்கு மீறினா ஒரு தண்டிக்கப்படுவார்கள் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுதுன்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க. கூமாப்பட்டி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கிராமம் நம்ம இன்ஸ்டாகிராம்ல ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க. இந்த ஒரு கூமாப்பட்டிக்கு வாங்க, தண்ணி சர்பத்து மாதிரி இருக்கு. அதுக்கப்புறமா இந்த சைடு பார்த்தா அமேசான் காடு, அந்த சைடு பார்த்தா சுவிட்சர்லாண்டு, இந்த சைடு பார்த்தா ஜெர்மனி, ஒரு தனி ஐலாண்டு, அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த தங்கப்பாண்டி அவர்கள் வந்துட்டு தனியும் ஒரு மனிதனா வந்துட்டு அவரோட ஊரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் வெளில ஆக்சுவலி உண்மையிலேயே கூமாப்பட்டி எப்படி இருக்கும் அப்படின்றப்போ ப்ராப்பரான ரோட் ஃபெசிலிட்டிஸ் இருக்காது. அதே போல ப்ராப்பரான அங்கே எந்த ஒரு நெட்வொர்க் ஃபெசிலிட்டியுமே இல்லை. நீங்கள் அங்கே போயிட்டீங்கன்னா ஒருத்தர் கம்யூனிகேஷன் பண்ணுறது ரொம்ப பெரிய ஒரு சிரமமான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இதனால ப்ராப்பராக அங்கே ஒரு கம்யூனிகேஷன்ஸோ ரோட் ஃபெசிலிட்டியோ, ஒரு ஊர்லேருந்து இன்னொன்று ஊர் அந்த கூமாப்பட்டிக்கு வரதுக்கான ரோடுமே ப்ராப்பராக இருக்காது. சரியான பஸ் ஃபெசிலிட்டியுமே அங்கே இருக்காது. ரொம்ப மினிமலான பஸ் தான் அங்கே ஓடிக்கிட்டு இருக்கு. அது தாண்டி அங்கே நிறைய ஷேர் ஆட்டோவுமே பெருசாக வந்துட்டு ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு இடத்துலையுமே இல்லை. முக்கியமாக நீங்கள் கூமாப்பட்டிக்கு போகிறது தண்ணிக்காக மட்டும்தான். ஆனால் வெஸ்டர்ன் காலத்தில் சம்மர் முடிஞ்சு அங்கே மழை அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாமல் அங்கே இப்போ தண்ணியுமே இல்லை. எதுக்காக போகிறோமோ அந்த ஒரு விஷயமே அங்கே இல்லை. ஸோ அங்கே தண்ணிக்கு பதிலாக நிறைய வனவிலங்குகள் தான் அதிகமாக சுற்றிக்கிட்டு இருக்கு. ஸோ இதனால வந்து மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு பேராபத்து இருக்கக்கூடிய ஒரு இடமா கூமாப்பட்டி இப்போதைக்கு இருக்கிற ஒரு கரண்ட் சிச்சுவேஷன் அப்படின்றது தெரிஞ்சுக்கங்க. ஸோ இதனால தான் கவர்மெண்ட் இப்போ ரெஸ்ட்ரிக்ட் பண்ணப்பட்டிருக்கு இந்த கூமாப்பட்டி அப்படின்னு சொல்ல போகிற ஒரு ஊர். நீங்கள் இப்போ இதுக்கப்புறமா கூமாப்பட்டிக்கோ நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ போகிறதுக்கான ஒரு தாட் இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போதைக்கு கூமாப்பட்டியில் இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷன் என்ன அப்படின்றது அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ கூமாப்பட்டி டூரிஸ்ட்டுக்கான ஒரு பிளேஸ் கிடையாதுன்றது முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க. அவர் ஊரில் இதுக்கு முன்னாடி டூரிஸ்ட் இருந்தது, அது ஏன் இப்போ இல்லை அப்படின்ற ஒரு ஆதங்கத்தில் அவர் இருக்கிற ஊரில் உட்கார்ந்த இடத்துல ஒரு வீடியோ போட்டாங்கன்னா நம்ம இங்கே இருக்கிற எல்லா வேலையுமே விட்டுட்டு கூமாப்பட்டியை தேடி நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் நினச்ச தண்ணியுமே அங்கே இருக்காது. நீங்கள் நினச்ச அங்கே குளமோ ரிவரோ அருவியோ எதுவுமே அங்கே இருக்காது. அதுக்கு பதிலாக வனவிலங்கு மட்டும்தான் நீங்கள் பார்த்துட்டு வர மாதிரி இருக்கும். அதுவும் ஒரு டேஞ்சரான வனவிலங்கு. நீங்கள் உள்ளே போக முடியாத அளவுக்கு போலீஸ் உங்களை வெளியிலேயே தடுத்து நிறுத்திடுவாங்கன்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுதான் கூமாப்பட்டியோட மொத்த டீட்டெயிலுமே. ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு யாராவது கூமாப்பட்டி போகிறதுக்கான ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு முதல்ல இந்த ஒரு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா முக்கியமாக கூமாப்பட்டியில் என்ன சிச்சுவேஷன் இருக்குன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கிற மாதிரி அவங்களுமே தெரிஞ்சுக்கிட்டோம். இருக்கிற எல்லா நாளுமே நீங்கள் ஒரு வீடியோ இந்த பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கிற விஷயம் மற்றவங்களும் தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு உங்களோட லைக் ரொம்பவே ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் லைக் பண்ண மற்றவங்களுக்கு நிறைய இந்த வீடியோ ரெக்கமெண்ட் ஆகும். ஸோ உங்களோட கருத்து கூமாப்பட்டியோட விஷயங்கள் என்ன அப்படின்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் போகிறதுக்கான பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா அதுவுமே வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கூமாப்பட்டியோட விஷயத்தை பற்றி உங்களோட தாட் என்ன இருக்குன்றது நானும் தெரிஞ்சுக்கிறேன். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து நான் பார்க்குறேன். அண்டில் தென் பை பை ஏபி.